நெஸ்லே நிறுவனத்தின் குழந்தை பால் மாவு தயாரிப்புகளால் குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடுகள் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை அடுத்த வாரம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செரியலைட் என்ற நச்சுப்பொருள் இந்த பால் மாவில் கலந்திருக்கலாம் என்ற அச்சத்தில் ஏற்கனவே பல நாடுகளில் தயாரிப்புகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, பால் குடிக்க மறுப்பது போன்ற அறிகுறிகள் தென்படுவதாக பல பெற்றோர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த பால்மாவை பயன்படுத்திய ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளது. எனினும் அந்த உயிரிழப்பிற்கும் பால்மாவிற்கும் நேரடி தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நச்சுத்தன்மை குறித்து நெஸ்லே நிறுவனம் கடந்த டிசம்பர் மாதமே அறிந்திருந்தும் ஜனவரி 6ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரான்சில் உள்ள தனது தொழிற்சாலையில் டிசம்பர் 26ஆம் தேதியே நச்சு இருப்பதை நிறுவனம் உறுதி செய்த போதிலும் விற்பனைக்கு சென்ற பொருட்களை திரும்ப பெற 2 வாரங்கள் தாமதம் செய்ததாக கூறப்படுகிறது. பால்மாவில் உள்ள செரியலைட் என்ற நச்சுப்பொருள் அதிக வெப்பநிலையிலும் அழியாத தன்மை கொண்டது. நெஸ்லே நிறுவனத்திற்கு மூலப்பொருட்களை வழங்கும் ஒரு நிறுவனத்திடமிருந்து வந்த அராகிடோனிக் அமிலம் மூலமே இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது. இந்த தயாரிப்புகள் மீள கோரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் சுகாதாரத்துறையும் இந்த விவகாரத்தில் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஒரே மாதிரியான அறிகுறிகளுடன் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முறைப்பாடு செய்தும் ஆரம்பத்தில் பால் மாதிரிகளை சோதனை செய்ய அதிகாரிகள் மறுத்ததாக கூறப்படுகிறது.